Taste the Daily. வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றுள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புரட்சி தமிழர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றுள்ள தமிழ் திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 50 ஆண்டுகளாக தனது திரை ஆளுமையால் தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து உலகம் முழுக்க மிக பெரும் ரசிகர் பட்டாளத்தை என்றும் ஈர்க்கும் வல்லமை கொண்ட ரஜினிகாந்தின் எண்ணற்ற திரை சாதனைகளுக்கு அங்கீகாரமாக இவ்விருது அமைந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மட்டப்பெரையூர் கிராமத்தில் மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க பிரசுரம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் கலந்து கொண்ட இப்பிரச்சாரம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் அகஸ்டின் முன்னிலையிலும் ஒன்றிய செயலாளர் ஸ்ரீதர் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இப்பிரச்சாரத்தில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 32 லட்சம் மதிப்பிலான பணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். பேளார அள்ளி, கரகத அள்ளி, ஜோதி அள்ளி, கரம்பு உள்ளிட்ட பகுதிகளில் சாலை மற்றும் வடிகால்வாய் பணிகள் நடைபெற உள்ளது. இதற்கான பூமி பூஜையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் KV அரங்கநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.